ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபிப்போமா? என் அன்பு பரலோக பிதாவே, உம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இன்றைய மன்னா நிகழ்ச்சியின் மூலமாக யார் யார் தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவளை பிரத்யட்சமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். இதை பார்க்கிறவர்கள், இந்த செய்தி கேட்கிறவர்கள், இந்த செய்தி கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும், தெய்வீக மகிமை கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் கேள்விக்குறியாக காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், ஆனால் நம்மிடத்தில் விசுவாசங்கள் குறைவு தான். ஒரு நன்மை நடக்கவில்லை என்றால் விசுவாசிக்க மாட்டீங்க. ஒரு பலவீனம் சுகமாகவில்லை என்றால் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். அதான் பர்க்மான் ஐயாவுடைய பாடலில் முதல் பாடலே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே ஏன் இந்த இடத்திலே இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது? அது குறித்து சில காரியங்களை உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியமாக பேசுகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இதில் ஒன்று பார்க்கிறோம், கானானிய ஸ்திரீ. இவள் இயேசுவை அறியாதவள். இவளுக்கும்
எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதியாய கானானிய ஸ்திரியை போல உள்ள பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை என் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவருடைய வேதத்தை அடிச்சுவடில் பின்பற்றி வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், அவர்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மூல்ஞானசன் எடுத்தவர்கள், பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றவர்கள், சாட்சியா ஜீவிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆனாலும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கும் பொழுது யார் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி என்று பார்க்கிறோம். நான் அதை குறித்து சொல்லவில்லை. கானானியர்கள் என்பவர்கள் புறஜாதியர்கள். கானானியர்கள் குறித்து நான் சொல்லிட்டு கொண்டிருந்தால் இங்கே இருக்கிற வார்த்தைகளை நான் மிஸ் பண்ணிடுவேன். கானானியர்கள்னால் தேவனுக்கு பிடிக்காதவர்கள் கூட வைத்துக்கொள்ளலாம். ஆனால் கானானிய ஸ்திரீ ஒருத்தி, அந்த திசைகள் இயேசு போகிற திசைகள், அதாவது எருசலேம் வந்த வேத பரிசைகள் இப்படியெல்லாம் இருக்குது பைபிளில். அந்த ஏரியாவில் நீங்கள் படிக்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, அப்போ எருசலேமுக்கு பக்கத்தில் அந்த அந்த கிராமத்தில் இயேசு உலாவின இடங்களில், இயேசு நடந்த இடங்களில் அந்த திசைகள் குடியிருக்கிற ஒரு கானானியர், ஒரு அப்படின்னா அவர் வீடு வாடகை வீட்டில் இருக்கிற பொம்பளை போல தான் எனக்கு தென்படுகிறது. அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து வாரதே பெரிய விஷயம். இயேசுவை தேடி வந்து உடனடியாக கேட்குற, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அப்படின்னா அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருப்பான். அவன் வந்து தேவனிடத்தில் வந்து அந்த அவருடைய எல்லைக்குள்ளே வந்துட்டான். அதான் ரொம்ப முக்கியமானது. அவன் புறஜாதின்னா அவன் அந்த விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களிடத்துல இல்லை. அவன் வந்து இயேசுவின் எல்லைக்குள்ளே வந்துட்டான். அதுதான் முக்கியம். வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அந்த ஏரியாவில் குடியிருக்கிற இடத்துல ஆலயங்கள் இருக்கலாம், ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் உடனடியாக அந்த வார்த்தையை சொல்கிறான்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்ல காரணம்னா, அவள் ஒருவேளை ஆலயத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நன்றாக அந்த இடத்துல இருந்ததுனால, ஒருவேளை ஆலயத்துக்கு வெளியில் நின்று கொண்டிருந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். அதனால கூப்பிட்டா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் கூப்பிட்ட உடனே சொல்றா, அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைக்க. அவ சொல்ல, என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிற, பிசாசினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். வந்து இயேசு நிற்கிறாரு, அதில் வந்து அதை அறிகிறான். தாவீதின் குமாரனே கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு அந்த விண்ணப்பத்தை சொல்கிறான். என் மகள் பிசாசின் பிடியில் கொடிய வேதனைப்படுகிறார். அவ தூங்கல, அவ வேதனைப்பட்டு இருக்கா. நான் அவளை பார்க்கும்போது பரிதாபப்படுகிறேன் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரீத்தமா அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பேசாம போயிட்டார். ஒரு வார்த்தை கூட பேசலை. நம்ம என்ன செய்வோம்? ஒரு வார்த்தைன்னு சொல்ல, இந்த தெய்வம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவர் கூட வந்த சீசர்கள்
23ஆம் வசனம் பாருங்க. பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ப்ளீஸ் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. அவ கூப்பிட்டுட்டே இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இப்போ புரிந்து கொள்ளணும். கூப்பிடுறத விடாதுங்க. இயேசுவை கூப்பிடுறத விடாதுங்க. அற்புதம் நடக்க இல்லையா, கூப்பிடுறத விடாதுங்க. உங்கள் வீட்டில் கஷ்டம் தீரலையா, கூப்பிடுறத விடாதுங்க. கூப்பிட்டு கொண்டே இரு. இப்படி கூப்பிடுறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒருவேளை அவங்களுக்காக இந்த பொம்பளை கூப்பிடுற ஆண்டவரை நீர் உதவி செய்ய மாட்டீங்களான்னு கேட்கலாம். அதுக்கு அவர் காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டான் அன்றி மற்றபடி அல்ல. நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. என்னை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி வந்தேன். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி அவளை பணிந்து கொண்டாள். அப்படின்னா தாழ்மையை குறிக்கிறது, பொறுமையை குறிக்கிறது, பணிவை குறிக்கிறது. நம்மன்னா மூஞ்சை திருப்பிட்டு ஓடிடுவோம், நம்மன்னா கோபப்பட்டுருவோம், நம்மன்னா முறுமுறுப்போம். ஆண்டவர் எனக்கு நீர் அற்புதம் செய்யாட்டம், எனக்கு தேவையில்லை, போவை, எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடுவோம். அந்த இடத்த விட்டு கலந்துடுவோம். மற்றவங்க பரியாசம் பண்ணுவாங்க, இவருக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லுவார்கள். இன்றைக்கு நடக்கிற சம்பவம் அப்படி தான். அற்புதம் நடக்க இல்லையா, அங்கே வா, இங்கே வா, அங்கே வந்தால் அற்புதம் நடக்கும், இங்கே வந்தால் அற்புதம் நடக்கும் சொல்லுவாங்க. பாருங்க, பணிந்தால் உதவி செய்கிற ஆண்டவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயக கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த பாடலை பாடும் பொழுதே நீ பதறாத, நீ கலங்காத, நிச்சயமான வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். பாருங்க, நம்ம என்ன நினைப்போம், என்ன நாய்ன்னு சொல்றீங்களா? இந்த நபரை தேடி போனதோட நான் வேற ஏதாவது தெய்வத்தை தேடி போயிருப்பேன்னு சொல்லி அவள் வேதனைப்பட்டிருப்பான். சொல்றேங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். நீ ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து வந்தால் அவர் கேட்கிறதெல்லாம் தருவார். அவருக்கு சித்தமானதை தருவார். அதுக்கு அவர் மைதான் ஆண்டவர் ஆகிய நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜில் இருக்கிற விழும்படி துணிக்கை தின்னுமே, மேஜில் இருந்து எச்சியை போய் தின்னுமேன்னு சொல்ல எவ்வளவு தாழ்மையாக இப்போ கேட்குறா பாருங்க. இவ தாங்க ஆண்டோடைய பிள்ளை. நமக்குள்ள பெருமை வந்துடும். இவரை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லையா, பெருமை வந்துடும். இவர் இவ்வளவு கேவலமாக சொன்ன பிறகு கூட, இவ்வளவு வாயில் ஒரு வார்த்தை பேசலை, என்னால் அவள் பொறுமையாக இருந்தா. எவ்வளோ சீசர்கள் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஆனால் பாருங்க, இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இவளுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்த்தார். அவர் நல்ல தெய்வம்தான், நன்மை செய்கிற தேவன்தான். உங்க விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். நான் இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ பேசியும் என்னை விடாம பிடித்து
கெஞ்சி கொண்டிருக்கிறாளே, நான் இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று அவர் தெரியும். ஆனால் அந்த கானானியனுடைய அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. நான் பார்த்ததே இல்லை, நீ இவ்வளவு நான் சொல்லியும் உன் விசுவாசத்தை விட்டு விடவில்லையே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. விசுவாசத்தால் ஷரதறிவான். ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? நம்மளை சோதித்து பார்ப்பார். நம்ம எல்லாம் குறைவுங்க. நமக்கு அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நம்ம அநேக நேரம் முறுமுறுத்த நேரங்கள் உண்டு. நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கல. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகணும். நீ என்ன விரும்புகிற? அந்த இடத்துல அவ கேட்டது பணமோ பொண்ணோ பொருளோ இல்லை, என் பிள்ளை சுகமாகணும். அதுதான் முக்கியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பணமோ பொண்ணோ பொருளோ சொத்தோ கேட்காம, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. உன் விசுவாசம் பெரியது. என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டுடைய விசுவாசத்தை நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்க போகிறது. நீ விரும்புகிறபடி ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். தைரியமாக இருப்போம், விசுவாசிப்போம், கலங்காமல் இருப்போம். கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். கல்வாரி இயேசு உன்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக முடிவு உண்டு. தைரியமாக இருப்போம், விசுவாசிப்போம். இந்த மாசத்துல அற்புதம் செய்ய போகிறார். நீ விரும்புகிற காரியம் நடக்க போகிறது. நீ விசுவாசிக்கிறது பதறாத, நீ விசுவாசி கலங்காத, விசுவாசித்துட்டே இரு. நடக்கும் நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. நிச்சயமா நடந்தே தீரும். உன் வியாதி மாறும், உன் கடன் மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் நெருக்கடி மாறும். நீ இயேசுவே மட்டும் விசுவாசி, மனுஷனே அல்ல. இயேசு மட்டும் விசுவாசத்தை கொடுக்கிறவரும், விசுவாசத்தை பெருக பண்ணுகிற, விசுவாசத்தை துவக்கிறவரும் அவரே, இயேசுவே. அவரை விசுவாசிப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா. என் அன்பு பரலோக பிதாவே, இந்த கானானிய ஸ்திரீ எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தாள். ஆண்டவர் ஒன்றும் சொல்லவில்லை. முதலாவது கட்டமாக மற்றவங்க உதவி செய்யக்கூடாதுன்னு வேண்டுறாங்க. ரெண்டாவது கட்டமாக, மூணாவது கட்டமாக சொல்லுகிறார், ஓ, நான் உதவி செய்ய பணிந்து கொண்ட போது கூட ரீபாலாதாராபா ஷாபா, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று சொல்றீங்க. சொன்ன பிறகு கூட அவன் கேட்கல. பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதுதான். ஆனால் எஜமான் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை தின்ன ஆசையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் ஆண்டவருடைய விசுவாசத்தை கண்டு சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்தார். என் அன்பு பிள்ளைகளை ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ ஜெபம் பண்ணுவியா, நீ ஜெபிப்பாயா, கர்த்தர் ஆரோக்கியத்தை தரப்போகிறார். ஆரோக்கியத்தை தரப்போகிறார். சௌக்கியம், ஆரோக்கியம் உனக்கு உண்டாக போகிறது. பூர்ண சமாதானத்துடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கையோடு இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். கலங்க வேண்டாம். அற்புதம் நடக்க போகிறது, அற்புத அதிசயம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.